அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இன்றைக்கு தமிழக சட்டசபையில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவரோடு இணைந்து திமுக, அதிமுக உட்பட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 232 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள். 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 தொகுதியில் போட்டியிட்ட விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்கலை. அது யாருன்னு பார்த்தா அதிமுகவை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சி.வி. சண்முகம் அவர்கள். சி.வி. சண்முகம் அவர்கள் பதவி ஏற்காததற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக 5 நாட்களாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஊடகங்களில் பூடகமாக பேசப்பட்ட அந்த அரசியல் இப்பொழுது வீதிக்கு வந்திருக்கிறது. அதிமுக 2ஆக பிளவுபட போகுதுன்றாங்க. அது குறித்தும் இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான பதவி ஏற்புகள் நிகழ்ந்தது. அது குறித்தும் அதே போல் மாற்று சிந்தனை, மாற்று எதிர்கருத்து, டிஎம்கேவா டிவிகேவா இப்படிலாம் மாறி மாறி பேசியிருந்தாலும் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அதே போல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி ஐயா வைகோ அவர்களையும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களையும் விஜய் அவர்கள் சந்தித்து வாழ்த்துக்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் பெறுவதற்காக போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி உண்மையிலேயே ஒரு நாகரிகமான அரசியல் என்று பேசப்படுகிறது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த நாகரிக அரசியலுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன, அவருடைய உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்தும் தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே புரட்சி தீய பற்ற வச்சிருக்கிற சில தமிழ்நாட்டு குடிமக்கள் குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நேற்று ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க விஜய் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். நேற்று பதவியேற்கும் பொழுது இறைவன் மீது ஆணையாக நான் இந்த உறுதிமொழியை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தார். இன்றைக்கு உளமாற நான் உறுதிமொழி எடுக்கிறேன், இந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்ளுன்னு சொல்லியிருந்தார். நேற்று இறைவன் மீது ஆணையாக இன்றைக்கு உளமாற. இந்த உளமாற என்பது அண்ணா அவர்கள் உறுதிமொழி எடுத்து உளமாற உறுதிமொழி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தாக சொல்லுவாங்க. அதை தொட்டே திமுக காரங்க பலவர் எடுப்பாங்க, அதிமுக எடுப்பாங்க. அம்மா மீது ஆணையாக, அம்மா எம்ஜிஆர் மீது ஆணையாக, கடவுள் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக, பெரியார் மீது ஆணையாக, இப்படி பல ஆணையாக எடுப்பாங்க. இந்த உளமாற உறுதி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று இறைவன் மீது ஆணையாக எடுத்தவர் இன்னைக்கு ஏன் உளமாற எடுக்காரு? ஒரு நாளில் இறைவன் மீது இருந்த ஆணை உளமாற ஆணையாக மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வியவும் சில பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருந்தாங்க. விஜய் அவர்கள் இப்படி உறுதிமொழி எடுத்திருக்காரு அப்படின்னா தாவேக்காவில் இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ அறிவிக்கப்படலை, ஆனாலும் அமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், அவர் அமைச்சரானது எனக்குலாம் ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா சமூக வலைதளங்களில் பேசி ஒரு யூடியூபராக இருந்து அதே போல் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் இது ஒருங்கிணைத்து ஒரு கீழ்நிலையிலேருந்து வந்தவர் தான் அவர். அவர் தமிழ்நாட்டில் முதல் யூடியூபராக தான் அறியப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டில் முதல் ஒரு யூடியூபர் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்த ஒருத்தர், படித்தவர், சமூக வலைதளங்கள் நித்தியம் பார்க்கக்கூடியவர், எது தப்பு எது சரி அப்படின்னு கூட பேசக்கூடியவர், ராஜ்மோகன் ரிப்போர்ட் அப்படிங்கிற மூலமாக அப்படிப்பட்ட ஒருத்தர் கடவுள் மீது ஆணையாக உறுதிமொழிக்கிறார். அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அவர் அல்லாவை நம்பலாம், இயேசுவை நம்பலாம், அவர் முருகனை நம்பலாம், எதையும் நம்பலாம், அது அவருடைய விருப்பம். ஒருத்தருடைய உடை, உணவு, அவருடைய மத நம்பிக்கைங்கிறது அவரவர் விருப்பம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கடவுள் மீது ஆணையாக உறுதிமொழி எடுக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிற விஜய் அவர்களை காட்டி கடவுள் மீது ஆணையாக நான் உறுதிமொழி எடுக்கிறேங்கிறார், இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேங்கிறார். வையத்துள் வாழ்பவர் வானூரில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது மண்ணில் நல்ல காரியங்கள் செய்தவர்களை, மண்ணில் மக்களுக்காக நின்றவர்களை, மக்களுக்காக புரட்சி செய்தவர்களை, மக்களுக்காக உழைத்தவர்களை அவர்கள் இறந்த பிறகு தெய்வமாக ஆக்கி கும்பிடுவது தமிழனுடைய மரபு, குலதெய்வ வழிபாடு. விஜய் அவர்கள் ஒரு திரைத்துறை நடிகராக இருந்தார், அவர் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய நடிகராக இருக்கார், இன்றைக்கி முதலமைச்சராக வந்திருக்காரு. நம்ம ஏற்கிறோம் எதுக்குறோம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் கடவுள் என்ற அந்தஸ்தில் ஆட்சிக்கு ஒரு நாள் தான் ஆகுது. எம்ஜிஆர் அவர்களை கடவுளாக கொண்டாடுறாங்கன்னா அவர் வாரி கொடுத்த வள்ளல்.
அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வாரி கொடுத்தாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு பள்ளிக்கூடத்தை தன்னுடைய வீட்டை கொடுத்தாரு. அதே போல் வந்து திரைத்துறை சார்ந்த தொழிலாளருக்காக பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு. எளிய மக்களுக்கான ஆட்சி நடத்தினார். அதனால் அவர் இறந்த பிறகு அவர் தெய்வமாக வணங்குறாங்க. இன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை சார்ந்தவர்களுக்கு தெய்வமாக அவங்கள கொண்டாடுறாங்க. அப்படி வையத்துள் வாழ்ந்தவர்களை நீங்கள் தெய்வமாக்கி முத்துராமலிங்க தேவரை, காமராஜரை, இம்மானுவேல் சேகரனாரை, இன்னைக்கு புலித்தேவனை, வேலுநாச்சியாரை, மருதுபாண்டியரை இப்பெல்லாம் கும்பிடுறோம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை கும்பிடுறோம், முருகனை, ராவணனை கும்பிடுறோம். ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிற ஒருத்தரை அவருக்கும் இறை நம்பிக்கை இருக்குது, விஜய் அவர்களுக்கும் இறை நம்பிக்கை இருக்குது. அவர் முட்டி போட்டு தேவாலயத்துக்கு போகிறாரு, அங்கேருந்து மசூதிக்கு போகிறாரு, அங்கேருந்து சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, முருகன் கோயிலுக்கு போகிறாரு. அவருக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்குது. இறை நம்பிக்கை இருக்கிற ஒருத்தரையே நீ கடவுள்னு சொல்கிறீங்க. அதுவும் அவர் அமைச்சர். ஏற்கனவே இருந்தவங்க அப்படி தான், கலைஞரை கடவுளா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கடவுளா எல்லாம் பார்க்குறாங்க. கலைஞர் சமாதியில் போய் கடவுள் நம்பிக்கை ஏதாவது கலைஞர் சமாதியில் போயிட்டு தயிரோட வச்சுட்டு கட்டை அடிக்கிறாங்க. நீங்களும் ஆட்சிக்கு வந்து ஒரு நாள்லேயே கடவுள் மீது ஆணையாகன்னு சொல்லி விஜய் அவர்களை கடவுளாக காட்ட வேண்டிய தலைவனாகவே அவர் இனிமேல் தான் தன்னை நிரூபிக்கணும். அவர் மீது இந்த கிரேஸில், மாயையில், அவர் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு ரசிக மன்னனில், ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இனிதான் அவர் தன்னை தலைவனாக நிரூபிக்கணும். அவர் தலைவனா இல்லையா, மக்கள் நம்பியதற்கு அவர் நிற்க போறாரா நிற்கலையா அப்படிங்கிறது அவருக்கான காலம் இருக்கு, அவர் நிரூபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து ஒரு நாள்லேயே அவரை கடவுளாக காட்ட வேண்டிய தேவைக்கு தான் ரொம்ப கிரிஞ்சாக சமூக வலைதளத்தில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஜென்சி தலைமுறையை, இந்த தலைமுறையை என்னங்க கடவுளுங்கிறீங்க? கடவுளுங்கிறது என்ன, எந்த ஸ்தானம்? அந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்க வேண்டிய ஒரு நாளில் ஆட்சிக்கு வந்து அவர் ரொம்ப மக்களுக்கு நல்லது பண்ணி, மக்களுக்கு தேவையானதை பண்ணி, மக்களை பாதுகாத்து நல்ல ஆட்சியை கொடுத்து மக்கள் கொண்டாடிய பிறகு அவரை நீங்கள் வந்து அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகலாம். ஆட்சிக்கு வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போய் ஒரு அமைச்சர் பதவி இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்மோகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். அப்புறம் இந்த அவையில் உறுதிமொழி எடுத்த சில பேர் வந்து திக்கி திணறலாம் உறுதிமொழி எடுத்தாங்க. முதல் முறை சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க பயிற்சி எடுத்துக்குவாங்க. ஏன்னா இது புதிய ஒன்று 10 முறை 15 முறை சட்டமன்றத்துக்கு வரல, வந்த உடனே உறுதிமொழி எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டேன், இப்போ தான் வராங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து பயிற்சிக்கான காலங்கள் இருக்குது, அவங்க பயிற்சி எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உறுதிமொழி எடுக்க வரும்பொழுது வெற்றி சான்றிதழை கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட சிவகாசியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்னைக்கு 10 முக்கியமான அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிற அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு யாரும் சொல்லலையா இல்லை தெரியலையான்னு தெரியல, அவங்க வெற்றி சான்றிதழை வச்சுட்டு வந்துட்டாங்க அறையில். அப்புறம் வந்து வெற்றி சான்றிதழ் வராமல் அவங்களை திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் வந்து வெற்றி சான்றிதழை எடுத்துகிட்டு வந்து உடனடியாக பதவி ஏற்றிருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இப்படி குட்டி குட்டியாக சம்பவங்களை வந்து சபையில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த சட்டசபை என்பது ஒரு அரசியல் கட்சி மேடை கிடையாது. அதுக்கு ஒரு சபை நாகரிகம் இருக்குது, அதுக்கு ஒரு மரபு இருக்குது. யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் அவருக்கு வணக்கம் வச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் வணக்கம் வச்சாலும் முதலமைச்சர் திருப்பி வணக்கம் வைக்கணும். இன்றைக்கி பதவியேற்க வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக மாறி இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து வணக்கம் வைக்கலை. அவரும் வணக்கம் வைக்கலை, இவரும் வணக்கம் வைக்கலை. தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கல. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைக்கும்போது இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு வணக்கம் வைக்கல. அப்புறம் கேட்டதுக்கு சொன்னாங்க அவர் முதலமைச்சரை பார்த்து வணக்கம் வைக்கல, அவருக்கு பின்னாடி இருந்தவரை பார்த்தா வணக்கம் வச்சாரு. பின்னாடி இருந்தவரை பார்த்து வணக்கம் வச்சிருந்தாலும் கூட ஒரு முன்னவர், ஒரு மூத்தவர், ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டவர், ஒரு பெரியவர், அவர் மேலே வெறுப்புகள் இருக்கலாம், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவரை நோக்கி வணக்கம் வைத்து ஒரு மரியாதை செலுத்திருக்கலாம். ஓபிஎஸ் அவர்களுக்கு, வேலுமணி அவர்களுக்கு வணக்கம் வைத்த இப்போ இருக்கிற அதிமுகவுடைய வேலுமணி அவர்களுக்கு, தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வணக்கம் வைக்கலையே அப்படின்னு சொல்லி அதிமுகவோட தொண்டர்கள் பல பேர் வந்து விமர்சனங்களை எழுதி கொண்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு என்ன பின்னணி? இந்த வணக்கம் வைக்காததுக்கு பின்னணி இருக்கா? உண்மையிலே அவரை நோக்கி இவர் வைக்கல, இவரை நோக்கி அவர் வைக்கல, அது இருக்கட்டும். ஆனால் வணக்கம் வைக்காத ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அதுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு. அதனால தான் இந்த வணக்கம் பேசுபொருள் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னாங்க. என்னடா அரசியல் விசாரித்து பார்த்தா அதிமுக
ரெண்டாக உடைய போகிறது. ஏற்கனவே அதிமுக ஜானி ஜேனின்னு ரெண்டாக உடஞ்சி தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய பவர் சென்டராக வந்து அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கையில் இந்த ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே அது ரெண்டாக பிளந்து தான் ஒரு 5 முறை ஆண்டுச்சு. மீண்டும் ரெண்டாவா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் சிவி சண்முகம் வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னணி என்ன விசாரித்து பார்த்தா இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட கூட்டணி வச்சிடலாம், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வச்சு நாம் அவங்க ஆட்சி அமைப்பிற்கு முழு ஆதரவை கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு டீம் சொல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவிக்க, இல்லை அது வேணாம், அது சரியாக இருக்காது, நம்ம ஒரு 3வது கட்சியாக மாறி போயிடுவோம், அதாவது ஒரு செகண்ட் பார்ட்டியாக இருக்க மாட்டோம், எதிர்கட்சியாக இருக்க மாட்டோம், எப்படி இருந்தாலும் 3வது கட்சி தான், ஆனால் 3வது கட்சிங்கிற அந்தஸ்தை கூட இழந்துருவோம், ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுட்டு போயிட்டோம்னா கரைஞ்சிருவோம் அந்த கட்சியோட, நாளைக்கு நம்ம ஆட்கள் பூரா ஒன்று அங்கே போய் சேருவாங்க, அந்த கட்சியோட கரைஞ்சு போயிடுவோம், அதிமுகங்கிற கட்சி இல்லாமல் போயிடும். நான் எத்தனை காலம்னா அதிமுக நிற்கும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக நிற்க, இல்லை நாம் இன்னைக்கு இந்த அரசியலை பயன்படுத்தலைன்னா இன்னும் அதிகாரத்தை அடைவதற்கு தேர்தலுக்கு 5 வருஷம் இருக்குது, அப்போ நம்ம அதிகாரத்தை அடைவோமான்னு தெரியாது, அப்போ நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வராமல் போயிடக்கூடாது. இப்போ நம்ம பேசினோம்னா குறைந்தபட்சம் 5லிருந்து 8 அமைச்சரவை கேட்கலாம், 3 தரேன்னு சொல்கிறாங்க, 5 நம்ம உறுதிப்படுத்தலாம், 8 வரைக்கும் நம்ம பேசி பார்ப்போம், 47 பேர் மொத்தமாக போனா அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் தொடங்கி நடந்து கொண்டே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தனி சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி ஆதரவு ஒரு குழுவாகவும், சிவி சண்முகம் வேலுமணி அவர்கள் தலைமையிலான ஒரு குழு தனியாகவும் இயங்குவதாக ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத வேலுமணி அவர்களை சட்டமன்ற தலைவராக போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கும் கொடுத்து 30 அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையிலும் பங்கெடுக்க போறாங்கிற செய்தி வந்திருக்குது. உண்மையிலே இந்த ட்விஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்கல. எப்படி 108 சீட்டுகளை தாவேக்கா பிடிச்சு 5 சீட்டை காங்கிரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் ஆதரவு கொடுத்து எல்லாம் நிலைக்கு நிற்கும் போது டிடிவி தினகரன் போய் ஒரு செக்கை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை நம்ம ஏற்படுத்தினாரோ அதுபோல ஒரு ட்விஸ்ட் இப்போ அதிமுக சரிபாதியாக உடஞ்சி அது தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கெடுக்க போகுதுங்கிறது பெரிய ட்விஸ்டாக மாறி இருக்கு. ட்விஸ்ட்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் தீய சக்தி திமுகன்னு விமர்சனம் பண்ணிட்டு அந்த திமுக காரங்க போட்ட ஓட்டுல ஜெயித்த விசிகா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஎம், சிபிஐ, அப்புறம் வந்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்களெல்லாம் திமுக காரங்க போட்ட ஓட்டில் வென்ற இவங்க கூட ஒரு பக்கம் கூட்டணி, தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுகன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிமுக கூட கூட்டணியா? யார் 2 பேரும் விமர்சித்து அரசியல் பண்ணாரோ, யார் 2 பேரும் விமர்சித்து 2 பேருக்கும் மாற்ற வரணும்னு விஜய் அவர்கள் சொன்னாரோ அந்த 2 பேரையுமே மொத்தமாக இழுத்திருக்காரு. மொத்தமாக 2 பேரையும் மொத்தமாக இழுக்க முடியல. திமுகவில் கூட்டணி, அதிமுகவை கட்சியாகவே உள்ள இழுத்திருக்காரு. ஒரு மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், அதிமுக இருக்கிற பல பேர் வந்து இன்னைக்கு நம்ம கூட வரக்கு தயாராக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தலைவர் இல்லாமல் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதிமுக இப்போது நிலை குறித்து வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே அதுக்கான பேஸ்மெண்ட் போடப்பட்டிருக்கு. எப்படி போடப்பட்டிருக்குன்னா செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக போடப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக இல்லாத அதிமுகவை உருவாக்கணும், அந்த அதிமுகவை தாவேக்காவோட கூட்டணிக்கு அமைக்கணும், அந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை தாவேக்கா அமைச்சர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுடைய பெர்சனல், இது பெர்சனல் ப்ரோமாங்கல்ல, அது மாதிரி இது பெர்சனல் ரிவெஞ்ச். என்னையை நீ கட்சியை விட்டு நீக்கணும்ல, இப்போ நான் நீயே இல்லாத கட்சி ஆக்கி காட்டுறேன், நீ தலைவராக இல்லாத, நீ பொதுச்செயலராக இல்லாத, நீ கூட்டணியில் இல்லாத, நீ அமைச்சராக இல்லாத ஒரு ஆட்சியை நான் உருவாக்கி காட்டுறேன், அவர் அதிமுக உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய லாபியை சரியாக பண்ணித்தான் இந்த பிளவையே உருவாக்கியிருக்காரு. பதவி ஆசையை காட்டி இப்போ இந்த பிளவை சரியாக பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவிலேயே ஓரங்கற்ற இடத்துக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் வந்திருக்காரு. அதில் அந்த செங்கோட்டையன் விரித்த வலையில் பல பேர் விழுந்திருப்பதாகவும் இன்னைக்கோ நாளைக்கோ அதிமுக 2ஆக உடையலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக தாவேக்காக ஆதரவு கொடுக்கலாங்கிற செய்தி கிட்டத்தட்ட 99 விழுக்காடு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே காற்றலையில் பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன வேணாலும் அதிமுகக்குள்ள நடக்கலாம். சட்டசபையில் காலையில் எதிர்கட்சி தலைவருக்கு முதலமைச்சர் வணக்கம் வைக்கல, முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சர் வணக்கம் வைக்கல, முன்னாள் முதலமைச்சருக்கு இன்னாள் முதலமைச்சர் வணக்கம் வைக்கன்னு சொல்லி ஒரு அரசியல் நிகழ்ந்தாலும் மாலையில் சீனே மாறிடுச்சு.
தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரை இன்னாள் முதலமைச்சர் சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி. அப்புறம் வந்து மதிமுக தலைவர் ஐயா வைகோர்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி. அடுத்தடுத்து பார்த்தா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்களை விஜய் சந்திக்க போறாருன்னு செய்தி. இதெல்லாம் பார்க்கும்போது சமூக வலைதளங்களை பார்த்தீங்களா, எவ்வளவு நாகரிகமான அரசியல், எவ்வளவு பண்பாடான அரசியல், இதுதான் உண்மையான மாற்றம், உண்மையான நாகரிக அரசியல்ன்றாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. எது அப்படின்னா, தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டினார். ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னாரு. மக்கள் வெறுக்கிற ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். இன்னைக்கு முதலமைச்சர் கேட்குறாரு, மறுக்க முடியாதுதான். ஆனால் மறுக்கவும் செய்யலாம், தப்பு கிடையாது. நாங்கள் பார்க்க விரும்பல தான். முதலமைச்சர் கேட்டால் பார்த்தே ஆகணுங்கிற அவசியமோ கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு அதிபராட்சியெலாம் ஒன்றும் கிடையாது. அதிபராட்சியாக இருந்தாலுமே எதிர்த்து நிற்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அவர் கேட்ட உடனடியாக சம்மதித்து முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் மாண்பை காப்பாற்றிருக்காரு. இவரும் சரஸ்பரம் போய் சந்தித்து சட்டசபையில் நேரு பேசிக்கல, சட்டசபையில் 2 பேரும் வார்த்தைகளை பேசிக்கல. ஆனால் நேருக்கு நேரு எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை வந்து பார்த்து கட்டி அணைக்க, உள்ளுக்குள்ளே கையை பிடிச்சி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போக 2 பேரும் மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்காங்க. இது இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் நடப்பதில்லை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா சந்திச்சு கொள்வாங்க, ஒன்றா டீ சாப்பிடுவாங்க, சட்டசபையிலே பரஸ்பரம் பேசிக்கொள்வாங்க, பயணங்களில் ஒன்றா பேசிக்குவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நாகரிக அரசியல் இங்கே வராதான்னு நம்ம பார்த்துருக்குறோம். தங்களை வீழ்த்துவதற்காக நேரடியாக களம் கண்ட ஈவே ராமசாமி அவர்களை முதல்வராக வென்ற அண்ணாதுரை அவர்கள் வந்து அவர் வீட்டுக்கே போய் உங்களுக்கான நாற்காலி காத்திருக்கு, அந்த முதலமைச்சர் நாற்காலி உங்களுக்கு தானே சொன்னதாகவும், அதுக்கப்புறம் ஈவே ராமசாமி அவர்கள் மனம் மாறியதாகவும் செய்தியில் படிச்சிருக்கிறோம். அதோடு இதை ஒப்பிட முடியாது, அது வேற. ஆனால் தங்களை எதிர்த்து பேசியிருந்தாலும் இவர்களும் மாண்போடு, முன்னாள் முதலமைச்சர் வேற கட்சி வேற கோட்பாடு இருந்தாலும் இவர்கள் மாண்போடு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் இதை மாண்பு, இது நாகரிகம் நம்ம பார்க்குறோம், மாற்றுக்கருத்தில். இது நாகரிகம் என்று பார்ப்பது போல தான் முத்தவருடைய மறைவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டுக்கு போய் பார்த்ததையும் நாகரிகமாக அரசியல் பண்பாடாக பார்க்கணும். அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் போய் பார்க்கும்போது பணம் வாங்கிட்டாரு என்று குற்றம் சாட்டிய கும்பல் இப்போ இன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பார்த்துருக்காருல, உங்கள் கூட்டணி தயவுனால தான் நான் முதலமைச்சரானேன் அப்படின்னு நன்றி சொல்றதுக்காக போனாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் மட்டும் தயவு பண்ணலன்னா, நீங்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நான் இந்நேரம் முதலமைச்சர் கிடையாது. உங்கள் கூட்டணியில் உங்கள் கட்சிக்காரங்களால் உதயசூரனுக்கு ஓட்டு போடுறத நினச்சி உங்களை முதலமைச்சராக நினைச்சி விசிகாவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டு ஜெயித்த எம்எல்ஏக்களால் தான், உங்கள் தயவுனால தான் சாமி நான் முதலமைச்சர் ஆயிருக்கேன், அதனால் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் விஜய் அவர்கள் போனார். ஏற்கனவே நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் ஆட்சி பண்ணுறேன், 2 பேரும் ஒரு பரஸ்பரம் ஒப்புதலுக்கு வந்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் போனாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது ஒரு நாகரிகமான சந்திப்பு, அதை நாகரிகமாகவே நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்ததையும் நாகரிகமாக பார்க்கணும். நாகரிக அரசியல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு விஜய் தன்னுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே போல் மதிமுகவோட தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களையும் அவர் இல்லத்தில் போய் துரை வையாபுரி எல்லாரும் சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. அதுவும் அவர் மதிக்கக்கூடிய தலைவராக வைகோ இருந்துக்காரு பார்க்குறாரு. அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு நேர் எதிராக 2 தரப்பும் மாறி மாறி விமர்சனங்களை வைக்கிறோம், இன்னும் வைப்போம். அதெல்லாம் மாற்றுக்கிறது. அது அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக விஜய் அவர்களுடைய தாவேக்காவுடைய கொள்கை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அவருடைய செயல்பாடுகள் விமர்சிப்போம். இனிமேல் கொள்கை விமர்சனத்துக்கு ஒன்றும் இல்லை, செயல்பாடுகளை விமர்சிப்போம். அவர் தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம், நல்லது பண்ணால் பாராட்டுவோம், அது வேற. ஆனால் தனி மனித வெறுப்பு யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. தனி மனிதனாக அண்ணன் தம்பி, மாமா மச்சான், சித்தப்பா பெரியப்பா இப்படி இருந்துக்கலாம், உறவு முறையாக நம்ம இருந்துக்கலாம். காரைக்குடியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு வென்றிருக்கிற பிரபு அவர்களை அவர் வெல்றதுக்கெல்லாம் முன்னாடி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போதே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்டி அணைச்சார். அதை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பேர் நாகரிகம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலினும் விஜய் செஞ்சிருக்காங்களா, இது நாகரிகம் தானே? அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி பிரபுவை கட்டி அணைத்தது ஒரு நாகரிகம், அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இயல்பிலே இருக்கும். இன்னைக்கு விஜய் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நாகரிகம். அவர் வர விரும்புகிறாரும் போது பார்க்க தான், அது ஒரு மரபு.
அந்த மரபை, அந்த நாகரிகத்தை, அந்த பண்பாட்டை எல்லாரும் தெரிந்து கொண்டு அரசியல் செய்தால் இந்த அரசியல் ஒரு பண்பாடான நாகரிகமான அரசியலாக இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குது. உன்னை கேட்பாங்க, உனக்கு இருக்காருன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் நாகரிக அரசியல்னு தெரியும். ஆனால் விமர்சனம் பண்ணால் பதில் விமர்சனம் வைக்க போகிறோம். நம்ம நீங்கள் தவறாக பேசினா தான் தவறாக பேசுவோம். நல்லதாக ஒருத்தர் 4 வார்த்தை பேசுகிறான், அவன்கிட்ட போய் யாராவது தவறாக பேசுவாங்களா? ஒருத்தர் நாகரிகம் மட்டும் பேசுகிறான், அவன்கிட்ட நாகரிகம் மட்டும் பேசுவான். நாகரிகமாக பேசுகிறவனே யாரும் நாகரிகமற்ற முறையில் பேச போகிறது கிடையாது. அப்போ இதெல்லாம் நாகரிக அரசியல் என்பதை தெரிந்து கொண்டு இனிமேலாவது தாவேகா நாகரிகமான அரசியலை கடைபிடிக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்த விஜய் அவர்கள் நாளை மறுநாளோ மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்க இருக்கார் அப்படிங்கிற செய்தியும் வருது. அவர் அடுத்தடுத்து ஒரு மாதம் இந்த மாதிரியான திட்டங்களை வச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகளையும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க, சில ஆலோசனை சொல்லுவாங்க, சில வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. அதை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. இதை திமுகவும் அப்படி தான் பண்ணாங்க. இறை என்பவர்களை போட்டாங்க, சைலேந்திர பாபு அவர்களை போட்டாங்க. நான் கூட திமுக நல்ல ஆட்சியை கொடுக்க போகுதுன்னு நம்பிக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு காத்திருந்தேன். அப்படி இவரும் அதே மாதிரியான அந்த அரசியலை பண்ணுறாரா, இல்லை உளமாற பண்ணுறாரா, இல்லை உண்மையிலே பண்ணுறாரா, இல்லை பாவலாக்காக பண்ணுறாரா, இல்லை நடிப்புக்காக பண்ணுறாரா, இல்லை பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து